Hi my dear students and teachers, welcome to Kanimyak Education channel. சார் ஸ்கூல் எப்போ சார் ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறையா கேட்டுட்டு இருந்தீங்க. ஜூன் 9 7 சார் நிறையா சேனல்ஸில் நியூஸ் சேனல்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க சார்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ திட்டமிட்டபடி ஜூன் 2 தான் இப்போ வரைக்கும் அதுதான் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள் அனைத்தும் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். டீச்சர்ஸ் நோட்ஸ் ஆஃப் லெசனும் நம்ம இந்த வீக்குக்கு அப்டேட் பண்ணிவிட்டோம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணிடுறேன். டீச்சர்ஸும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நோட்ஸ் ஆஃப் லெசனும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, திட்டமிட்டபடி ஜூன் 2 தான் ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகுது. அது எந்த விதமான இப்போதைக்கு மாற்றமும் கிடையாது. அண்ட் தென் கொரோனாலாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு சார், அதனாலலாம் லீவ் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஓவர் ஸ்ப்ரெட்லாம் கொரோனா கிடையாது. அதனால் அதுவும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வரைக்கும் எதுவுமே நம்ம கவர்மெண்ட்லேருந்து வரலை. ஸோ அதனால் ஜூன் 2 தான் ஸ்கூல் உங்களுக்கு ஓப்பன். அண்ட் தென் ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் 10th 11th 12th குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணுறது டேட் வந்துருச்சா சார்னு கேட்குறீங்க. இப்போ வரைக்கும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அதுவும் வரல. வந்தோன்னே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸ்டேட் இது வந்து நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் நம்ம பசங்களுக்கு இந்த லீவ் அப்டேட்ஸு கொஞ்சம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சளவுக்கு வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லலாம் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கா? இப்போ பொதுவாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே ஒரு 9 10 மாவட்டத்துக்கு லைட் சாரல் மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லலாம் மழை பெய்தா அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் அடுத்து என்கிட்ட கேட்குறது கைடு, எந்த கைடு சார் வாங்குறதுன்னு கேட்டுகிட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு கைடு வந்து எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 10th 11th 12th எல்லாமே. ஸோ என்ன கைடு வாங்கலாம்னா 10th தமிழில் ஆல்மோஸ்ட் நிறைய கைட்ஸ் இருக்குது. நீங்கள் ஜேம்ஸ் கைடு ரெஃபர் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷுக்கு வே டு சக்ஸஸ், மேக்ஸுக்கு நோட்ஸ் மட்டும்தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். சயின்ஸ் சோஷியலுக்கு ஈஸி கைடு யூஸ் பண்ணிக்கோங்க. 11th 12th எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கெலாம் ப்ராப்ளம்ஸ் அந்த ஆன்சர்ஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கணும். கைடு என்ன வாங்கலாம்னா தமிழுக்கு நீங்கள் ஜேம்ஸ் வாங்கிக்கலாம் 11th 12th, இங்கிலீஷுக்கு வே டு சக்ஸஸ் தான், மேக்ஸுக்கு நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 12th சொல்யூஷன் புக்குன்னு கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க. அது உங்கள் சீனியர்ஸ்ட்டு இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு பார்த்துட்டிங்கன்னா சுறா நல்லாயிருக்கும், பாயிண்ட் வைஸ் நீட்டாகவே இருக்கும். சார் அதுவும் நான் ஸ்லோவாக தான் சார் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸ் வாங்கிக்கலாம். ஆனால் ஈஸி கைடு நல்லா. ஸோ இதெல்லாம் நீங்கள் கைடெலாம் வாங்கிட்டீங்களா அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு புக்கையே ஃபுல்லாக படிங்க. ரெஃபரன்ஸுக்கு கைடு யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.